உங்களுடைய குழந்தைகள் படிக்கக்கூடிய கல்வி பேர் தெரியுமா? நான் ரீயூசபிள் எஜுகேஷன், திரும்ப பயன்படுத்த முடியாத கல்வி முறை பேர். அது பேர் என்னது? இது இங்க மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் நான் ரீயூசபிள் எஜுகேஷன். நீங்க எவ்வளவு படிச்சாலும் மறுபடியும் அடுத்தவங்க சொல்லி கொடுத்தா மட்டும்தான் படிக்க முடியும் அப்படின்னு வந்திருக்குது இல்லையா? அப்ப என்ன இப்படி தொடர்ந்து என்ன ஆயிடுச்சு? இன்னைக்கு ஐஏஎஸ் போனாலும் டியூஷன், ஐபிஎஸ் போனாலும் டியூஷன், சிஏ போனாலும் டியூஷன். டியூஷன்ல படிக்க முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்களால சுயமா எதுவுமே செய்ய முடியாது. அப்ப ஃபர்ஸ்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், லைஃபை டெவலப் பண்றது. நாங்கள் லைஃப் எப்படி இழக்கணும்னா ஃபர்ஸ்ட் எஜுகேஷன். உங்களால படிப்புல முன்னாடி வர முடியுதுன்னா ஃபர்ஸ்ட் உங்க லைஃப்ல சக்சஸ். படிப்புல முன்னாடி வர முடியுதுன்னா சரி. படிப்பு வந்துருச்சு, இன்னைக்கு நிறைய பேர் படிச்சுட்டு வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கீங்களா? படிச்சுட்டு வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க. அப்போ ஒரு மனுஷன் ரெண்டாவது நாங்கள் எப்படி தெரியுமா வளர்க்குறோம்? எஜுகேஷனுங்கிறது எக்கனாமி. ஃபர்ஸ்ட் எஜுகேஷனல், அதாவது கல்வி. அதுக்கடுத்து பொருளாதாரம். படிப்பு இருக்குது, பொருளாதாரம் லைஃப் தானே. அடுத்தது மூணாவது சமூக அந்தஸ்து. நீங்க இந்த துறைக்கு வேலைக்கு வரக்கு முன்னாடி உங்களுடைய சொசைட்டியில உங்களுக்கு என்ன மதிப்பு இருந்தது? பாருங்க, உங்களுக்கு எஜுகேஷன்ல எக்கனாமி, அது பொருளாதாரம், சமூக ஸ்டேட்டஸ். இந்த ஸ்டேட்டஸ் இது மூணாவது பாயிண்ட். நாலாவது ஹெல்த். உங்களுக்கு பொருளாதாரம் இருக்குது, எஜுகேஷன் இருக்குது, ஸ்டேட்டஸ் இருக்குது. உடம்பு சரியில்லைன்னா வேஸ்ட் இல்லையா? அந்த உடம்பு சரியில்லைங்கிறது எப்படி உடம்பு சரியில்லைன்னா வைரஸ் மூலமா வந்தா நீங்க உடனே டாக்டர் பார்த்துருவீங்க, அப்படிதானே? வைரஸ் மூலம் வந்துச்சுன்னா டாக்டர் பார்த்துருவீங்க. வாழ்க்கை மூலம் வந்துச்சுன்னா டாக்டர் பார்க்க தெரியுமா? சரி, வாழ்க்கை மூலம் என்ன வரும்? உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நிறைய பேருக்கு பிளட் பிரஷர் இருக்குது, இருக்குதா இல்லையா? இது வைரஸ்னால வந்ததா? பிரஷர் எதனால வந்தது? இப்போ சார் சொல்ற மாதிரி ஒர்க் பிரஷர் வைரஸ்னால வந்ததா? எதனால வந்தது? வாழ்க்கையில் வந்தது. ஒரு மனுஷன் 4 வகையில் நடக்கிறோம். ஒன்று எஜுகேஷனல், எக்கனாமி, சோசியல் ஸ்டேட்டஸ், ஹெல்த். ஹெல்த்ங்கிறது உங்களுடைய வாழ்க்கை சார்ந்த பிரச்சனை, வைரஸ் சார்ந்த பிரச்சனை அல்ல.